இந்த வீடியோவில் ஹீட் பார்த்துட்டு இருக்கோம். ஹீட்டில் பார்ட் 7, அதாவது தன்வெப்ப கொள்ளளவு, உருகலின் மறைவெப்பம், ஆவியாதலின் மறைவெப்பம் என்றதென்றா என்ன என்றும் அது பற்றிய பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் நிறையவும் பார்த்து இந்த பாடத்தை விளங்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். அதுக்கு முதல்ல உருகலின் வெப்பம், ஆவியாதலின் வெப்பம் வேணுமெண்டா நமக்கு ஒரு பொருள்ற உருகுறண்டா என்ன, ஆவியாகிறண்டா என்னன்னு சொல்லி விளங்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது ஒரு -40°C ஒரு பனிக்கட்டி என்று கொள்ளுங்க. பனிக்கட்டி. இவருக்கு நான் வெப்பமேற்றேன். இவருக்கு வெப்பமேற்றினா இவர் முதலாவதா என்னவா போவார்? இவர் சைவர் பாகையிலான பனிக்கட்டியா போவார். சைவர் பாகையிலான பனிக்கட்டியா போவார். இவருக்கு மேலும் வெப்பமேற்றினா இவர் எப்படி போவார்? இவருக்கு நான் மேலும் வெப்பமேற்றேன். இவர் எப்படி போவார்? இவர் சைவர் பாகையிலான நீரா போவார். இவருக்கு மேலும் வெப்பமேற்றார். மேலும் வெப்பமேற்றினா இவர் சைவர் பாகையிலிருந்து அதிகரிச்சு கொண்டு போவார். இவர வெப்பநிலை அதிகரிச்சு 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 100°C நீரா போவார். 100°C நீரா போனதுக்கு பிறகு நான் மேலும் வெப்பமேற்றினா என்னவா போவார்? 100°C ஆவியா போவார். 100°C நீராவியா போவார். அதே நீராவிக்கு நான் மேலதிகமா வெப்பமேற்றினா அதே நீராவி 100°C விட அதிகரிக்கிற ஆவியா போவார். இதுதான் ஒரு பொருள்ன்ற மேக்சிமமா நடக்கக்கூடிய அளவு. இதே மாதிரி நீங்க எப்படி இரும்போ, செம்போ, இல்லாட்டி வேற எது திண்மமோ என்ன இருந்தாலும் இப்படித்தான் நடப்பார். நாம நீர் பனிக்கட்டி ஆவி என்று சொல்லி யோசிக்கிற நேரம் நமக்கு இலகுவா விளங்கக்கூடியதா இருக்கும். மைனஸ்ல இருந்து 0க்கு வரார். அப்ப 0க்கு வர இவர்ல நடக்கிறது என்ன? வெப்பநிலையை இழக்கிறார். வெப்பநிலையில ஆனா ஸ்பெஷலா 2 இடம் வரார். இங்கேயும் வெப்பத்தை நாம கொடுக்கிறோம், ஆனா வெப்பநிலை மாறையில. இங்கேயும் வெப்பத்தை நாம கொடுக்கிறோம், ஆனா வெப்பநிலை மாறையில. இங்க நடக்கிறது தான் நிலை மாற்றம். நிலை மாற்றம். இங்க நடக்கிறதுக்கு பேர் தான் நிலை மாற்றம். நிலை மாற்றத்தின் போது வெப்ப சக்தி இழக்கப்படும், ஆனா வெப்பநிலை மாற்றமடைய மாட்டார். அது எப்ப? சைவர் பாய்ச்சியில பனிக்கட்டியில நீரா போற நேரமும் நீர்ல இருந்து ஆவியா போற நேரம். பனிக்கட்டி நீரா போறதுக்கு நேரம் நடக்கிறது என்ன? உருகல். உருகல். அப்ப இந்த உருகல்ல தான் உருகலின் மறை வெப்பம் தங்கி இருக்க போறார். அதே மாதிரி நீர் ஆவியா போற நேரம் நடக்கிறது என்ன? ஆவியாதல். ஆவியாதல். இந்த ஆவியாதல்ல தான் ஆவியாதலின் மறை வெப்பம் தங்கி இருக்க போறார் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இவரை நாம ஒரு வரைபா போட்டோம்னா எப்படி வருவார்? இப்ப நான் இவர் ஒரு வரைபா போறேன். நான் இதே இதில் -40, இது -40°C. இது வெப்பநிலை, டெம்பரேச்சர். இது வந்து நிலை மாற்றம். சரியா? அப்ப -40°C நம்ம வெப்பத்தை கொடுக்குற நேரம் வரைப என்ன செய்யறார்? இப்படியே மேல வாரார். மேல வந்து சைவர் பாய்சிக்கு வார நேரம் வரைவு கிடையா போறார். அதாவது வெப்பநிலை மாறையில, ஆனா நிலை மாற்றம் நடக்கிறார். அதுக்கு பிறகு சைவர் பாய்சியில நீரா போனதுக்கு பிறகு என்ன செய்யறார்? திருப்பி வெப்பநிலை கூடுறார். 100°C மட்டும் வெப்பநிலை கூடுறார். 100°C மட்டும் வெப்பநிலை கூடி அங்க இருந்து அப்படியே ஆவியா போறார். எல்லாரும் ஆவியா போய் அங்க இருந்து அப்படியே ஆவியில வெப்பநிலை கூடிக்கொண்டு போறார். இது வந்து -40 இருந்து சைவர் வரும் வரைக்கும், இது சைவர்ல பனிக்கட்டியிலேருந்து நீரா போகும் வரைக்கும், இது நீர்ற வெப்பநிலை கூடும் வரைக்கும், இது நீர் ஆவியா போகும் வரைக்கும், இது ஆவியின் வெப்பநிலை கூடும் வரைக்கும். எப்பயுமே இவரை விட, அதாவது உருகலின் மறை வெப்பத்தை விட ஆவியாதலின் மறை வெப்பம், அதுக்கு தேவையான வெப்ப சக்தி பெருசாதான் இருப்பார். அதனால இவரை சின்னனா போட்டு இவரை பெருசா போட்டு ஒரு 6 மடங்கு பெருசா இருப்பார். அண்ணலவா ரெண்டு சொல்றான். அப்ப இவர் 5 இவர் 30, இவர் 1 இவர் 6 இருப்பார். இதுதான் அந்த வரைபா இருப்பார். இப்போ உங்களுக்கு உருகலண்டா என்ன, ஆவியாதலண்டா என்னன்னு சொல்லி ஒரு அடிப்படை அறிவு வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இங்க வச்சு நம்ம பார்த்தோம்டா, இப்ப நான் பாக்குறேனே, இங்க வச்சு நாம பார்த்தோம்டா, இங்க பனிக்கட்டி சைவர் பாய்சியிலான பனிக்கட்டிக்கு போறதுக்கு என்ன வேணும்? H = m பனிக்கட்டி
எஸ் பனிக்கட்டி தீட்டா டெல்டா தீட்டா. இது இங்க தேவையான H1 -40 0 போக மட்டும் அவர் இழந்த வெப்பம் பெற்ற வெப்பம் H1 M பனிக்கட்டி S பனிக்கட்டி டெல்டா தீட்டாவா இருப்பார். அதே மாதிரி பனிக்கட்டி நீரா போற நேரம் H2 அது M பனிக்கட்டி இன்டு L உருகளின் மறை வெப்பம். இதுதான் அதுக்கான சமன்பாடு. M பனிக்கட்டி M இன்டு L H சமன் 2 சமன்பாடு தான். H சமன் MS தீட்டா. இவர் நிலை மாற்றத்துக்கு இல்லை. H சமன் ML இவர் நிலை மாற்றத்துக்கு, இவர் நிலை மாற்றம் இல்லாத ஆக்களுக்கு. அத நிலை மாற்றம் இல்லாத இப்ப இவர் நிலை மாற்றம் இல்லை. இந்த 1 நிலை மாற்றம் இல்லை, 2 நிலை மாற்றம், 3 நிலை மாற்றம் இல்லை, 4 நிலை மாற்றம், 5 நிலை மாற்றம் இல்லை. அப்ப H சமன் MS தீட்டா எங்க 1ல 3ல 5ல H சமன் MS தீட்டா. H சமன் ML எங்க 2ல 4ல H சமன் ML. அடுத்து H3 சமன் M நீர் S தீட்டா S நீர் இன்டு டெல்டா தீட்டா. H4 நீர் ஆவியா போறதுக்கு M நீர் இன்டு L ஆவியாதலின் மறை வெப்பம். ஆவியாதலின் மறை அவங்க தருவாங்க, அவங்க தாரது நம்ம போடுறது தான். H5 M ஆவி S ஆவி டெல்டா தீட்டா. எவ்வளவு வெப்பநிலை மாற்றம் தீட்டாண்டான் டெல்டா தீட்டானா ஒன்று. தீட்டான்ற வெப்பநிலை மாற்றத்தை தான் குறிக்கிறோம். இதுதான் இதுல இருக்க பேசிக் ஐடியா. இப்ப உருகளின் மறை வெப்பம்ண்டா என்ன, ஆவியாதலின் மறை வெப்பம்ண்டா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நான் சொல்லியிருந்தேன் 2 சமன்பாடு தான். என்னென்ன H சமன் MS தீட்டா. இது எங்க ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதாவது நிலை மாற்றம் இல்லாம வெப்பநிலை மாறுற இடம். இங்க H என்று சொல்றது வெப்ப சக்தி. வெப்ப சக்தி. S என்று சொல்றது தன் வெப்ப கொள்ளளவு. தன் வெப்ப கொள்ளளவு. தன் வெப்ப கொள்ளளவு. தீட்டான்றது வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை மாற்றம். அதே மாதிரி H சமன் ML உருகல். அப்ப H என்றது வெப்ப சக்தி, M என்றது திணிவு, L உருகல் அதாவது உருகளின் மறை வெப்பம். L உருகல் சொல்றது உருகளின் மறை வெப்பம். உருகளின் மறை வெப்பம். உருகளின் மறை வெப்பம்டா என்னண்டா, உருகளின் மறை வெப்பம்டா என்னண்டா ஓரலகு திணிவுடைய திண்மத்தை, ஓரலகு திணிவுடைய திண்மத்தை, ஓரலகு திணிவுடைய திண்மத்தை அதன் உருகு நிலையில், அதன் உருகு நிலை. இப்ப உதாரணம் பனிக்கட்டியில உருகு நிலை சைவர் பாய்ச்சி, சைவர் பாய்ச்சினா அவர் உருவார், அதான் அவர் அதன் உருகு நிலையில், அதன் உருகு நிலையில் வெப்பநிலை மாறாதிருக்க, வெப்பநிலை மாறாதிருக்க, வெப்பநிலை மாறாதிருக்க திரவமாக மாற்ற, திரவமாக மாற்ற தேவையான வெப்பம், தேவையான வெப்பம்தான் உருகளின் மறை வெப்பம் என்று சொல்லுவோம். அப்ப இதுல 3 சமன்பாடு முக்கியம். H சமன் MS தீட்டா, H சமன் M உருகல், அடுத்தது என்ன H சமன் M இன்டு L ஆவியாதல். அப்ப M என்றா தெரியும் திணிவு, H என்றா தெரியும் வெப்ப சக்தி, L ஆவியாதல் என்றா ஆவியாதலின் மறை வெப்பம். ஆவியாதலின் மறை வெப்பம். அப்ப ஆவியாதலின் மறை வெப்பம் என்றா என்ன, ஆவியாதலின் ஓரலகு திணிவுடைய திண்மத்தை, இதே மாதிரி ஓரலகு திணிவுடைய திண்மத்தை அதன் கொதிநிலையில், இங்கு உருகு நிலை மாதிரி ஆவியாதல் எப்ப நடப்பார், ஆவியாதல் எப்ப நடப்பார், அவர கொதிநிலையில நடப்பார். ஏற்கனவே வேறையில பார்த்திருக்கோம். அவர கொதிநிலையில் இங்க என்ன மாறும், அதன் கொதிநிலையில்,
கொதிநிலையில் வெப்பநிலை மாறாதிருக்க ஆவியாக மாற்ற தேவையான வெப்பம். ஆவியாக மாற்ற தேவையான வெப்பம். ஆவியாக மாற்ற தேவையான வெப்பம் தான் ஆவியாதல் என்று சொல்லுவோம். அதாவது ஆவியாதலின் மறை வெப்பம் என்று சொல்லுவோம். இதுதான் இதுல இருக்க பேசிக் ஐடியா. நமக்கு எஸ்ண்டா தன்வெப்பக்குழல் 1 கிலோகிராம் பொருளை 1 பாகை சீயினால் அதிகரிக்க தேவையான வெப்பம் தான் தன்வெப்ப கொள்ளளவு. உருகல், ஆவியாதல் எல்லாம் என்னன்னு தெரியும், வரைவும் தெரியும். இதுக்கு மேலதிகமா இந்த விஷயத்துக்குள்ள நமக்கு என்ன தெரியணும்? இப்போ நம்ம இப்போ 3 சமன்பாடு படிச்சிருக்கோம் இம்பார்ட்டண்டா. h சமன் ms தீட்டா, h சமன் m இன்டு l உருகல், h சமன் m இன்டு l ஆவியாதல். இங்க வெப்ப சக்தியை மட்டும் தொடர்படுத்தி வரமாட்டார், வலுவையும் தொடர்பு படுத்துவார். அப்ப வலுவண்டா என்ன? வலு சமன் வேலையின் கீழ் நேரம் தான் வலு. வலு சமன் வேலையின் கீழ் நேரம். வேலையின் கீழ் நேரம்டா என்ன? P. அப்ப வேலை இந்த இருக்கார், தான் வேலை. அப்ப h/t தான் P இருப்பார். அது சமன் என்ன வருவார்? ms தீட்டா பை டி. இங்கால டீயால வச்சா எங்கால டீயால அனுப்பி. அப்ப வேல்யூ சமன் ms தீட்டா பை டி. அதே மாதிரி இங்கேயும் வருவார். h சமன் m இன்டு l உருகலண்டா p சமன் h போட்டு டீயால பிரிச்சா m இன்டு l உருகலின் கீழ் டி. அதாவது டீயால பிரிக்கணும். வலு கொண்டு வர நேரம் டீயால நாம பிரிக்கணும். அப்ப வலு கொண்டு வர நேரம் டீயால பிரிச்சு செய்யக்கூடிய மாதிரி தெரியணும் நமக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த கேள்விகள்ல வாரது, அதாவது வெப்பத்தை சமப்படுத்துவோம். உதாரணத்துக்கு இப்படி தரான், 30 பாய்சியில் இருக்கிற ஒரு M1 என்ற திணிவு, 60 பாய்சியில் இருக்கிற ஒரு M2 என்ற திணிவு, ரெண்டையும் சேர்த்து விட்டா நமக்கு என்ன வெப்பநிலையில அந்த திணிவு இருப்பார்? ரெண்டையும் கலந்து உடனே என்ன வெப்பநிலை அந்த திணிவு இருப்பார்? என்ன செய்யணும் நம்ம இதுக்கு? இங்க என்ன நடந்திருப்பார்? 30 பாய்சி வெப்பத்தை பெற்றிருப்பார், 60 பாய்சி இழந்திருப்பார். அப்ப இப்படி கேள்வி வரனே நம்ம எதுக்குள்ள போகணும்? 30 பாய்சி பெற்ற வெப்பம் சமன் 60 பாய்சி இழந்த வெப்பம். 60 பாய்சி இழந்த வெப்பம் என்ற இதுக்குள்ளால நாம போக வேண்டியதா இருக்கும். அதே நேரம் இதுல எக்ஸ்ட்ரா ஒன்று வருவா, திறனை பற்றி கேள்வி வரும். திறன். இப்ப திறன் எஃபிஷியன்சி. திறன்டா என்ன? இன்புட் நாம எவ்வளவு கொடுக்கிறோம், அவுட்புட் எவ்வளவு நமக்கு அவுட்புட் ஆவார் இன்டு 100% தான் திறனா இருப்பார். இதுதான் திறனுக்குரிய சமன்பாடா இருக்க. இன்புட்டின் மேல் அவுட்புட் இன்டு 100%, இதுதான் திறனுக்குரிய சமன்பாடா இருப்பார். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுதான் இந்த பாடத்துல இருக்க நோட்ஸ் என்று வாரது. மற்றது கேள்வி பார்க்குற நேரம் நமக்கு மேலதிக விளக்கம் ஈஸியா கிடைக்கும். இப்ப இந்த முதலாவது கேள்வியை பார்ப்போம். 50 மீட்டர் உயரத்திலிருந்து விழுகின்ற 60 கிலோ திணிவொன்று. என்னவா? ஒரு 50 மீட்டர் உயரமா, 50 மீட்டர் உயரத்திலிருந்து விழுகிற இது 60 கிலோகிராம் திணிவொன்று கீழே உள்ள துடுப்பு சில்லொன்றை சுழலச் செய்வதன் மூலம், இங்க ஒரு துடுப்பு சில் இருக்கான், அவரை சுழலச் செய்வதன் மூலம் இங்க இருக்க நீரை கலக்குதான். இந்த நீரை கலக்குதான். சூழலுக்கு வெப்பம் எதுவும் விளக்கப்படவில்லை. நீரின் வெப்பநிலை 0.1 பாய்சியினால் உயர்கின்றது. இப்படி நடந்தா இதே தெளிவானது இப்பொழுது 60 மீட்டர் உயரத்துல, அப்ப இன்னும் கொஞ்சம் உயரத்துல கொண்டே வச்சுட்டாங்க. எவ்வளவு 60 மீட்டரா. அதே மாதிரி இருந்த இடத்துல இருக்கார், துடுப்புச்சில் இருக்கார், இங்க பொருள் இருக்கார். இவர் 60 கிலோ தான். விழுமாயிருந்தா நீர் என்ற வெப்பநிலை உயர்வு என்ன என்றதுதான் கேள்வி. இப்ப இவர் இங்க விழுகிறதால என்ன நடக்குது? இவர் என்ற அழுத்த சக்தி, அதாவது இல்லாட்டி இயக்க சக்தி இங்க நீருக்கு வழங்கப்படுது. அந்த சக்தியை பெற்று இந்த நீர் வெப்பம் அடைகிறார். அப்ப h சமன் ms தீட்டா தான் போட போறோம். அந்த h என்ன? இவர் என்ற அழுத்த சக்தி அல்லது இயக்க சக்தி, ரெண்டு ஒன்றாதானே இருப்பார். இவர் அழுத்த சக்தி தான் இங்க வார நேரம் இயக்க சக்தியா போறோம். அப்ப நீங்க ஹ்க்காக என்ன போடலாம்? mgh போடலாம், இல்லாட்டி 12 mv² போடலாம். என்ன போட்டாலும் ஒன்றுதான். ஒருக்கா இவருக்கு சமன்பாடு போடுங்க, இன்னொருக்கா இவருக்கு சமன்பாடு போடுங்க. நான் முதலாவதுக்கு சமன்பாடு போடுறேன்.
ஹெச்சை காண்றேன். எம்ஜிஹெச் தானே, நான் ஹாஃப் எம்பி ஸ்கொயர் பண்ணல, எம்ஜிஹெச் எனக்கு ஈஸியாக இருப்பார். எம் 60, ஜி என்றே வச்சுக்கொள்ளணும், வெட்டுப்படும். ஹெச் வந்து 50 மீட்டர். அப்போ இதுதான் ஹெச். இது வந்து என்னத்துக்கு சமனாக இருப்பார்? ஹெச் சமன் எம் இன்டூ நீருன்ற தனிவு எம், எஸ் நீருன்ற தன்வெப்ப, அதை அப்படியே வச்சுக்கொள்கிறேன். டெல்டா டீட்டா இங்கே வந்து 0.1 சி, 0.1 சி. அதே நேரம் ரெண்டாவது இவருக்கு போடுறேன். ஹெச் வந்து என்னவா இருப்பார்? இங்க எம் வந்து 60, ஜி வந்து ஜி தான், ஹெச் வந்து 60 மீட்டர், வெள்ளனே 50 மீட்டர், இப்போ 60 மீட்டர். அப்போ அது என்னதுக்கு சமனா இருப்பார்? எம் இன்டூ நீர்நதனிவு மாறாரு எஸ் இன்டூ டெல்டா டீட்டாக்கு சமனா இருப்பார். அப்போ இது முதலாவது சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு. ஒன்றை போட்டு ரெண்டால பிரிச்சு விடுங்க. எப்படியும் காணலாம்னா ஒரு வழியாக, நீங்க இன்னொரு இலவான வழியாக இருந்தீங்கன்னா அதுவும் கூட கட்டிக்காரன் தானே. இப்போ இன்னும் ஒன்றை இன்னொன்றால பிரிச்சு விட்டா 5/6 சமன் இங்க 0.1 டெல்டா டீட்டான்னு வருவார். இப்போ டெல்டா டீட்டாவை நீங்க பிரிச்சிங்கன்னா குறுக்கால பெருக்கினீங்கன்னா டெல்டா டீட்டா ஆன்சர் வரும் 0.12 டிகிரி செல்சியஸ் சொல்லி. அப்போ இவருக்கு ஆன்சர் வந்து 0.12 டிகிரி செல்சியஸாக இருப்பார். ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்தது, உலோக துண்டொன்று, ஒரு உலோக துண்டு இருக்காராம், 90 பாகைசிக்கு வெப்பமாக்கப்பட்டு 30 பாகைசியை கொண்டிருக்கும் நீரை கொண்டிருக்கும் கலோரிமானி ஒன்றுக்குள்ள போடப்படுது. இந்த 90 பாகைசியில இந்த உலோக துண்டு இதுக்குள்ள போடப்படுதான். இறுதி வெப்பநிலை 60 பாகைசி. இவர் போட்டதுக்கு பிறகு இவருடைய இறுதி வெப்பநிலை வாரார், எல்லாம் சேர்த்து உலோக துண்டு எல்லாம் சேர்த்து 60 பாகைசிக்கு வாரார். முந்திய திணிவின் அரைவாசி திணிவை கொண்ட அதே உலோகத்தினால துண்டு. அப்ப இது வந்து 2m இப்ப ஒரு துண்டு போடுறாங்க, இது வந்து m துண்டொன்று. அதே மாதிரி 90 பாகைசிக்கு வெப்பமாக்கப்பட்டு அதே மாதிரி 30 பாகைசியில் இருக்கிற சம அளவு திணிவு இதே மாதிரி நீருக்குள்ள திருப்பி போடப்படும். இது வந்து m போடப்படுவது. இறுதி வெப்பநிலை, இவர இறுதி வெப்பநிலை என்னன்றான் கேள்வி. இவர இறுதி வெப்பநிலை 60 பாகைசியா இருந்தா இவருன்ற இறுதி வெப்பநிலை என்னன்றதான் கேள்வி. அப்ப இவருக்கு ஒரு சமன்பாடு போடுங்க, இவருக்கு ஒரு சமன்பாடு போடுங்க, ரெண்டையும் வச்சுக்கொண்டு காணலாம். அப்ப நான் வெள்ளனே சொன்னேன், ஒன்றை போடுறோம் இன்னொன்றை கலக்குறோம், இறுதி வெப்பநிலை என்னவா வாராருண்டா நம்ம என்ன செய்வோம்? இவர் இழந்த வெப்பம் வந்து அவர் பெற்ற வெப்பம் என்ற ஒரு முடிவுக்கு வரும். உலோக துண்டு இழந்த வெப்பம் சமன் நீர் பெற்ற வெப்பம், பெற்ற வெப்பம். அப்ப அதை முதலாவதுக்கு போடுறேன். உலோக துண்டு இழந்த வெப்பத்துக்கு என்ன? எம் 2m எஸ் உலோகம் இன்டூ டீட்டா. உலோக துண்டு இழந்த ஆரம்பத்தில் 90, இறுதியில 30, ஆகவே இழந்தது 60 சமன் நீர் பெற்ற வெப்பம். நீர் பெற்ற வெப்பம் என்ன? நீர்ன்றது நீங்க ஒரு கேபிட்டல் எம் வைக்கிறேன், வெட்டுப்படும் இல்லை, இதுல எம் வந்திருக்கா, எம் இன்டூ எஸ் நீர், அது வேற தன்வெப்ப கொள்ளளவு உலோகத்துக்கு வேற நீருக்கு வேற தான். எஸ் நீர் இன்டூ டெல்டா டீட்டா. ஆரம்பத்துல 30 பாய்சியில இருந்தார், 60 பாய்சிக்கு போயிட்டார். சாரி நான் இதுல ஒரு புலோன் விட்டுட்டேன். என்னது இதுல வந்து டீட்டாக்காக என்ன போடுவோம்? டீட்டாக்காக 90 பாய்சியில இருந்த உலோகம் 60 பாய்சிக்கு போயிருக்கார். அப்ப 30 பாய்சி தான் மாற்றம். ரைட், எம் இன்டூ எஸ் நீர் இன்டூ நீர் பெற்ற வெப்பம் 30 பாய்சிந்து 60 பாய்சிக்கு போயிருக்கார். அப்ப 30. அப்ப இவர் வந்து முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாட்டுக்கு போடும். இங்க இவருக்கு போட்டோம்னா உலோகம் இழந்த உலோகத்திற்கு எம் எஸ் உலோகம் இன்டூ டீட்டா எவ்வளவு? 90 பாய்சியில இருந்தார், கடைசியா டீட்டாக்கு போயிருக்கார். அப்ப இந்த டீட்டா தான் காணணும். அப்ப வித்தியாசம் 90 மைனஸ் டீட்டா. இது சமன் கேபிட்டல் எம் நீருன்றதனையும் மாறாரு, எஸ் நீர் மாற மாட்டார். டெல்டா டீட்டா என்ன? இறுதியா டீட்டா ஆரம்பத்துல 30, ஆகவே டீட்டா மைனஸ் 30. இவரை ஒன்றை போட்டு ரெண்டால பிரிச்சோம்னா என்ன வருவார்? 2 தர 30/90 மைனஸ் டீட்டா. எம் எஸ் உலோகம்லாம் வெட்டுப்படும், கேபிட்டல் எம் எஸ் நீரெல்லாம் வெட்டுப்பட்டா 30 மேல் டீட்டா மைனஸ் 30 சொல்லி வருவார். சுருக்குனீங்கண்டா டீட்டா வருவார் 50 பாகை சி என்று சொல்லி. சுருக்குனா டீட்டா வருவார் 50 பாகை சி என்று சொல்லி. வெள்ளனை நான் சொன்ன அதே விஷயத்துல சுத்தி திரிவாங்க. அதை விட்டு வேற வித்தியாசமான ஐடியா ஒண்ணும் இல்லை. அவ்வளவும் தெரிஞ்சிருந்தா மற்றது ஓஎல்ல இருக்க மேட்ச், ஏஎல்ல இருக்க மேட்ச், உங்களுக்கு தெரிஞ்ச மேட்ச்களை வச்சுக்கொண்டு சுருக்கிறது தான் கேள்வி. அடுத்த கேள்வி,
அடுத்த கேள்வி, திணிவு 0.6 கிலோகிராம் உடையதும் 1.4 கிலோவாட் எனும் வீதத்தில் செயற்படுகின்றதுமான மின்கேத்தல் ஒன்று. இப்ப இவர் என்ன ஒரு கேட்டில் ஒன்று, ஒரு கெட்டில், இவர் வந்து ஒரு கெட்டில் சரியா? இவர வேல்யூ சொல்லியிருக்காங்க 1400 வாட், அதாவது 1.4 கிலோவாட். ஆரம்பத்தில் இவர் 30 பாகை சீல இருக்கிறாராம். இவர் 2 கிலோகிராம் நீரை கொதிக்க வைக்க பயன்படுத்த போறாராம். நீர்ன்ற எஸ் தந்திருக்காங்க, தன்வெப்ப குழாய் 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. கேத்தல்ற தன்வெப்ப குழாய் எஸ் கேட்டில் தந்திருக்காங்க 900 சரியா, ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இந்த செயல்முறைக்கு எடுக்கும் நேரம் தான் கேள்வி, டைம் தான் கேள்வி. அப்ப நமக்கு தெரியும் H சமன் ms தீட்டா, h/t சமன் ms தீட்டா பை t. h/t தான் வேல்யூ சமன் ms தீட்டா பை t. வேல்யூ தர நேரம் சமன் ms தீட்டா. அப்ப அவரை கொண்டு அப்படியே பிரதிரா. வேல்யூக்காக என்ன 1400 தர டைம் சமன் கெட்டிலுக்கு ஒருக்கா போடுவோம், நீருக்கு ஒருக்கா போடுவோம். கெட்டிலுக்கு போட்டோம்டா m கெட்டில் என்ன, m கெட்டில் 0.6 தர s கெட்டில் 900 தர தீட்டா வெப்பநிலை மாற்றம் 30 பாகை சி, கொதிச்சா 100 பாகை சி பிளஸ். இப்ப நீருக்கு போடுவோம், m நீர் 2, s நீர் 4200, தீட்டா 30 பாகை சியில இருந்து 100 பாகை சிக்கு போறார். அப்ப நாம இதுல 70 போடணும். சாரி, இன்னைக்கு எல்லாம் பிழைக்குது. 70 பாகை போடணும், இதுல 70 போடணும். அப்ப டி வருவார், இவரை சுருக்கி 1400 பிரிச்சுங்கண்டா 447 செகண்ட் சொல்லி வருவார். டி ஈஸி தான். அடுத்த கேள்வி, ஒரு நீர்வீழ்ச்சியின் உயரம் 21 மீட்டராம். ஒரு நீர்வீழ்ச்சியா அவர் உயரம் 21 மீட்டராம். நீரின் தன்வெப்ப கொள்ளளவு SW 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. வீழ்ச்சியின் உச்சியில் உள்ள நீரின் வெப்பநிலைக்கும் அதன் அடியில் உள்ள நீரில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச வெப்பநிலை வித்தியாசம் டெல்டா தீட்டா தான் கேள்வி. இந்த வெப்பநிலை வித்தியாசம் என்னத்தால வருவார், H சமன் ms தீட்டா. இந்த வெப்ப சக்தி மாற்றத்தால தான் இந்த வெப்பநிலை வித்தியாசம் வரும். இந்த வெப்ப சக்தி மாற்றம் எதால வருவார், இந்த அழுத்த சக்தி mgh ஆல தான் வருவார். mgh சமன் ms தீட்டா என்ற சமன்பாட்டுக்கு நாம வரலாம். ஏன் h சமன் ms தீட்டா, h என்னத்தால வருவார், இந்த அழுத்த சக்தியாலாம் வருவார். mm வெட்டுப்படுவார், g into h சமன் s தீட்டான்னு வருவார். ஆகவே தீட்டா gh/s வருவார். தீட்டாவை பிரதியிடுங்க, g 9.81, h தெரியும் 21 மீட்டர், s 4200 போட்டிங்கண்டா பிரிச்சிங்கண்டா தீட்டா வருவார். சுருக்குனீங்கண்டா 0. GHOS தானே 4200 0.0 தீட்டா வருவார் 0.049005 பாகை சிஎன் சொல்லி வருவார். இவரை சுருக்கி பிரிக்கிறது தான் வேலை. அடுத்த கேள்வி, 2 கிலோகிராம் நீரை 28 பாகை சியிலிருந்து 100 பாகை சி கொதிநிலைக்கு உயர்த்துவதற்கு ஒரு மின்கேட்டலுக்கு 0.2 கிலோவாட் ஹவர். அப்ப கிலோவாட்னா அது வலுவின் அலகு, கிலோவாட் ஹவர்ண்டா அவர் சக்தியின் அலகு. அதை எப்படி சக்திக்கு மாத்திர 0.2 தர 1000 கிலோவை மற்றத்துக்கு மாத்திரன் ஹவர் தந்தா அதை 3600 பெருக்குனீங்கண்டா இவ்வளவு ஜூல் என்று சொல்லி வருவார். அப்ப இவ்வளவு ஜூல் H. அப்ப ஜூல்ல H இவ்வளவு. நீர தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்காங்க. கேத்தல் செயற்படும் திறன்டா என்ன, அவருக்கு இவ்வளவு சக்தி தேவைப்பட்டிருக்கு. ஆனா இந்த வேலை நடக்கிறதுக்கு ஒரு எக்ஸ் அளவு சக்தி தேவைப்படும். அந்த எக்ஸை கண்டுபிடிப்போம். எக்ஸ் சமன் ms தீட்டா. அப்ப எக்ஸுக்கா என்ன பண்ணுவோம், m 2 கிலோகிராம், s 4200, தீட்டா 28 பாய்ச்சில 100 பாய்ச்சின்னா 72. அப்ப இவரை பெருக்குனீங்கண்டா இவருக்கு ஒரு ஆன்சர் வருவார். திறன் சமன் என்ன, திறன் சமன் இன்புட்டின் மேல் இன்புட்
நாம் எவ்வளவு கொடுத்தோம்? இவ்வளவு கொடுத்தோம். 0.2 தர 1000 தர 3600 கொடுத்தோம். ஆனா நடந்த வேலை எவ்வளவு? இவ்வளவு நடந்திருக்கா. 2 தர 4200 தர 72. இது இன்புட்டின் மேல் அவுட்புட் தர 100 வீதம் தான் திறனா இருப்பார். அப்ப திறனுக்கு இவரை சுருக்குனீங்கன்னா 84% சொல்லி வருவார். இவரை சுருக்குறது தான் வேலை. சுருக்குனா ஆன்சர் வருவார்.